கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை 2362 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெறவுள்ளது. பரீட்சைக்கு 3,40,525 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 2,46,521 பேர் பாடசாலை விண்ணப்பதாரிகள் என்றும் 94,004 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சகல இணைப்பு மத்திய நிலையங்களுக்கும் வினாபத்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் சகல மாகாணங்களிலும் பரீட்சைக்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இலங்கை போலீசார், முப்படையினர் மற்றும் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் இடர் முகாமைத்துவ மையமும் தயார் நிலையில் உள்ளது. காலை 8:30 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகும். சகல பரீட்சார்த்திகளும் 1 மணித்தியாலத்துக்கு முன்னர் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல வேண்டும். அரை மணி நேரத்துக்கு முன்னர் தத்தமது ஆசனங்களில் பரீட்சார்த்திகள் அமர்ந்து கொள்ள வேண்டும். மாலை நேர பரீட்சைகள் பிற்பகல் 1 மணிக்கு ஆரம்பமாகும். பகல் 12 மணியாகும் போது அவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல வேண்டும். 12:30 மணி அளவில் தத்தமது ஆசனங்களில் அமர்ந்து கொள்ள வேண்டும். அனுமதி அட்டை, அடையாள அட்டை மற்றும் தேவையான உபகரணங்களை எடுத்துச் செல்ல முடியும். நாடு முழுவதிலும் 325 இணைப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 32 பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் எதிர்பாராத விதமாக கால்நிலை சீற்றங்கள் ஏற்பட்டால் அல்லது இடர்கள் ஏற்பட்டால் மாணவர்களுக்கு பாதிப்புகளை தடுப்பதற்கு விசேட வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக அறிவிப்பதற்கு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 அல்லது 1911 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் தேசிய பரீட்சை அவசர நடவடிக்கை பிரிவின் விசேட தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. விபாக கால பரீட்சைய துராவடத் சහ பிரශ්න பத்திர பரீட்சை நேரங்களிலும் விடைத்தாள்களை எடுத்துச் செல்லும் வரை சகல அதிகாரிகளின் வசதி கருதி, மாணவர்களின் வசதி கருதி இடர் முகாமைத்துவ மையம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. திடீர் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அது தொடர்பான உத்தியோகத்தர்கள் மற்றும் மாணவர்களின் நலன் கருதி சகல உதவிகளையும் செய்ய நிலையம் தயாராக உள்ளது. 117 என்ற தொலைபேசி இலக்கம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மையங்களும் 24 மணி நேரமும் செயற்படும். முப்படையினரும் போலீசாரும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளனர். அத்தோடு புதிய இலக்கங்களையும் பரீட்சை காலப்பகுதியில் நாம் வழங்கியுள்ளோம். 113 66 81 19, 113 66 80 26, 113 66 80 32, 113 66 80 87. இதேவேளை உயர்தர பரீட்சைக்கான விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. සිසුසරිය වැඩසටහන යටතේ පාසල් දරුවන්ට තමන්ගේ විභාග කටයුතු සඳහා சிசுசரிய பஸ் வண்டிகள் தயார் நிலையில் உள்ளன. திரைசேரியினால் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் இச்சேவையை முன்னெடுக்க உள்ளன. இதற்கென பஸ் வண்டி உரிமையாளர்களுக்கு விசேட கொடுப்பனவாக 1 கிலோமீட்டருக்கு 118 ரூபாய் வழங்கப்படுகிறது. பாடசாலை மாணவர்கள், பரீட்சார்த்திகள் 50 வீதத்தை மாத்திரமே செலுத்தி இந்த பஸ் வண்டிகளில் பயணிக்க முடியும். பரீட்சை காலங்களில் விசேட தேவையுடைய மாணவர்கள் இருந்தால் தமது பெற்றோருடன் அந்த பஸ் வண்டிகளில் பயணிக்க முடியும். பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட சேவையே வழங்கப்படுகிறது.